அனைவருக்கும் வணக்கம். குருவே போற்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தில் விவாக பொருத்தத்துடைய விவாக சக்கரத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ விவாக சக்கரம்னு போட்டிருப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்கள? பாருங்கள், இருக்கு பாருங்கள். நேத்திர ஜீவனுக்கு அடுத்தது ஒன்று அமிர்தாதி யோகங்கள், நேத்திர ஜீவன். யாரோ பார்க்குறீங்களா? பாருங்கள், பழகிட்டீங்க. சரி, விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கும். இந்த விவாக சக்கரத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, மகாகவி காளிதாசர். மகாகவி காளிதாசர் தான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் மகாகவி காளிதாசர். மகாகவி காளிதாசர் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்ய சோழனுடைய அந்த இது அரசவையில் நவரத்னங்கள் சொல்லக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபரில் முதல் நபராமல் அவர் தலைமுடி, நம்மளுடைய தலைமுடியை வச்சு ஜூசின்னு சொல்லக்கூடிய நபராமல் அந்த காலத்திலே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அவர் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லாத கணித முறைகள் இல்லை, சொல்லாத விஷயங்கள் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னோடின்னு நம்ம அவர் சொல்லலாம். இப்போது இந்த விவாக சக்கரங்கிறத பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஒரு பரிகாரம் தேடுறோம்ல, ஒரு பிரச்சனைனா நமக்கு பரிகாரம் தேடுறோம்ல, தலைவலிக்குது, அதுக்கு பரிகாரம்னா ஏதோ தைலம் போடுறோம், இல்லை கொஞ்சம் காஃபி வச்சு கொடுக்குறோம், இல்லை டேப்லெட் போடுறோன்ற மாதிரி நம்ம பரிகாரமாக அதை நம்ம தேடுறோம். அது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் அதிக பிரச்சனை இருக்குது. திருமணமே வந்து பார்த்தோன்னா ஜாதக கட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா செவ்வாய் கேது பொண்ணோட ஜாதகத்தில் இணைஞ்சு உட்காந்துருக்குதுங்க, ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் கேது இணைஞ்சு உட்காந்துருக்குதுங்க. 2 8 12 அதிக கிரகங்கள் இருக்குது. அதனால் திருமணம் வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை. என்னென்ன இருக்குதுன்னா, ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு விவாக சக்கரத்தை யூஸ் பண்ணலாம். அடுத்த மேரேஜ் அவங்களுக்கு விவாக சக்கரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறபோது, அதாவது விவாக சக்கரத்தில் இருக்கும்போது, அதாவது கிழக்கு திசையில் அல்லது வந்து பார்த்தோன்னா தென்மேற்கு திசையில், அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருக்கும்போது மொத்தம் 4 கட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கும்போது மேரேஜ் பண்ணும்போது, ரீமேரேஜ் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக மேரேஜ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் பொருத்தம் பார்க்கும்போது நாள் குறிக்கும் போது மண்டபம் எந்த நாள் காலியாக இருக்குதோ அந்த நாள் தான் நம்மளுக்கு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் முதல்ல பார்த்திங்கன்னா நல்ல கிழமைன்னு சொன்னால் திங்கக்கிழமை நல்லா இருக்குங்க, புதன்கிழமை நல்லா இருக்குங்க, அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வியாழக்கிழமையை 3ஆவதாக தான் ஆப்ஷனாக வச்சாங்க. இப்போ நம்ம மக்கள் என்ன செய்யணும், இருக்கிற கிழமையிலேயே நல்ல கிழமை எது, ஞாயிற்றுக்கிழமையே வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கிறதுலேயே முக்கியமான கிழமையே சொல்லிடுறாங்க. இதில் சந்திராஷ்டம நாள் குறிக்கக்கூடாது, பொண்ணுடைய நட்சத்திரம் பையனோட நட்சத்திரம் நாளுக்கு வரக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கிழமைகள் வரக்கூடாது, வலது வழியில் தான் வேணும். இப்படின்னு 1008 ரூல் சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா விவாக சக்கரத்தில் விவாக சக்கர யோனி நல்லா இருக்கிற மாதிரியான நாள் குறித்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போது விவாக சக்கரம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அதோடைய விஷயங்கள் பற்றி நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேங்க. விவாக சக்கரம் என்பது திருமணத்துக்கான மிக சிறந்த தோஷமில்லாத சுபமுகூர்த்த நாளை தேர்ந்தெடுப்பதாகும். தோஷமில்லாத நாளை தேர்ந்தெடுக்கிறது விவாக சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண் பெண் இருவரின் தசாபுத்திகள் கட்டங்கள் என்னதான் பிரமாதமாக இருந்தாலும் அவர்கள் தாலி கட்டி கொள்ளும் சுப நாளில் கோச்சார கிரக நிலை சரியாக அமையாவிட்டால் தம்பதிகள் துன்பம் வேதனை அடைவார்கள். அப்போ நம்ம என்னதான் நம்ம வண்டி புது வண்டியாக இருந்தாலும் ஓவர் ஸ்பீடாக போன சில பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது, சரிங்களா? அதே பழைய வண்டியாக இருந்தாலும் பாதுகாப்பாக போகும்போது சில தொந்தரவு இல்லாமல் இருக்க தான் செய்யுது. அப்போ 2 விதத்துலேயும் அங்கே பிரச்சனைகள் இருக்குது, தொந்தரவு இல்லாமல் இருக்குது. இந்த விவாக சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மகாகவி காளிதாசர் வந்து சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்தை அனுசரித்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வானத்தில் சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தை அனுசரித்து அந்த விவாக சக்கரத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதில் 27 நட்சத்திரத்தை அவர் வந்து 9ஆக பிரிச்சிருக்காரு. 27 9 நவகிரகங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி 9ஆக பிரிச்சிருக்காரு. இப்போது அது எப்படி பிரிச்சிருக்காருங்கிற விஷயத்தை இப்போ உங்களுக்கு போடுறேங்க.
இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பாருங்க. சூரியன் என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்காருன்னு பாருங்க. இப்போ சூரியன் என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்காருங்க? சரி, முகூர்த்த நாள் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஆவணி மாதம் 30ஆம் தேதி எடுத்துக்கலாங்க. ஆவணி 30ஆம் தேதி பஞ்சாயத்தில் எடுத்துக்கோங்க. ஆவணி 30 புதன்கிழமை வருங்க. அன்னைக்கு விசாக நட்சத்திரம் ஆவணி 30ங்க. ஆவணி 30 எடுத்துக்கலாங்க. அன்னைக்கு விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கில் இருக்கும். இப்போ கிழக்குன்னு போட்டிருக்கேன்னு பாருங்கள். அப்படியே விவாக சக்கரம் கிழக்கு இருக்குங்களா? ஆவணி 30ங்க. இங்கிலீஷ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. ஆவணி 30ல் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். என் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காருன்னு பாருங்கள். உத்திரன்லேருந்து போயிட்டுருக்காரு. அப்போது விவாக சக்கரத்துக்கு சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தை தான் வச்சு நம்ம பார்க்கணும். முகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நாளில் சந்திரன் எங்கே இருக்காருன்னு தான் பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? இப்போது உத்திர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு இல்லைங்களா? இது வந்து பூமிங்க. இது மத்தியம பகுதி பூமி. உத்திர நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக எழுதிக்கிங்க மையப்பகுதியில். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னங்க? அஸ்தம். அஸ்தம் அடுத்த நட்சத்திரமாக எழுதிருங்க. அதாவது சூரியன் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் மையமாக சூரியன் சந்திரன் மையமாக வச்சு தான் வந்து விவாக சக்கரத்தை எடுக்கிறாங்க. முகூர்த்த நாளில் சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்காருன்னு பார்க்குறீங்க. நம்ம எந்த நாள் முகூர்த்த நாள் குறிக்கிறோமோ அதில் அந்த நாளில் சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்காருன்னு பார்க்குறீங்க. அன்றைக்கி வந்து ஆவணி 30ஆம் தேதி சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோம். உத்தரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ உத்திர நட்சத்திரம் முதலாக எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்போது நம்ம சுற்றி வரும்போது இப்படி கை போய் சுற்றுறோம். இப்போ தலை சுற்றுறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி வந்து இப்படி பண்ணுறோம் இல்லைங்களா? இப்படி தான் சுற்றுறோம். அப்படி தான் சுற்றுறோம். சரி, உத்திரம், அஸ்தம், அதுக்கடுத்தது சித்திரை மேலே எழுதிக்கிங்க. சரிங்களா? அப்படியே வாங்க. சரிங்களா? வந்தீங்கன்னா சித்திரைக்கு அடுத்ததுன்னு சுவாதி, அதுக்கடுத்து விசாகங்களா? விசாகம், அனுஷம், ஆமாங்க. அதுக்கடுத்து கேட்டை, அதுக்கடுத்தது மூலம், பூராடம், அதுக்கடுத்து உத்திராடங்களா? திருவோணம், அவிட்டம், அதுக்கடுத்து சதயம், அதுக்கடுத்தது பூரட்டாதி, உத்திரட்டாதி. இங்கே எழுதும்போது இதை மேலே இப்படி எழுதக்கூடாது. இங்கே இப்படி கீழே தான் போகணுங்க. ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், அதுக்கடுத்து திருவாதிரை, பூஷம், அதுக்கடுத்து பூஷங்களா? பூஷம், இங்கே ஆயில்யம், மகம், பூரம். உத்தரனுக்கு முன்னாடி எழுதிருச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது இது எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இது எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக இதில் பூமிங்கிறது நம்ம மையத்தில் நாம் இருக்கிற பகுதி பூமி மையம். இது கர்ப்பம்னு வச்சுக்கிறாங்க. உருவாக்குங்கிறது தானே. இதுக்கு அடுத்தது கிழக்கு திசைங்குது.
சரிங்களா? கிழக்கு. கிழக்கு அடுத்தது தென்கிழக்குங்களா? தென்கிழக்கு தாங்க அடுத்தது. அதுக்கடுத்து தெற்குங்களா? அதுக்கடுத்து தென்மேற்கு, மேற்கு, வடமேற்குங்களா? வடக்கு, வடகிழக்குங்களா? வடகிழக்கு. சரி, இது வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம பூமியுடைய இருக்குன்னு சொல்கிறதில்ல. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு கிழக்குடைய இதோடைய அதிபதி யாருங்க? இந்திரனுங்களா? அடுத்தது இது அக்னிங்களா? இது தெற்கு யமனுங்க. தென்மேற்குங்க நிறுதி மூலை. இது அதுக்கடுத்தது வருணம் தாங்க. இது இப்படி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நவகிரகத்தை கோவில் வச்சுருப்பாங்க இல்லைங்க? நவகிரகத்தை கோவில் வச்சுருப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லைங்க? சென்டரில் என்ன மையப்பகுதி எது வச்சுருக்குறாங்க? சூரியன் வச்சுருக்குறாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சுக்கன் இருப்பார். கிழக்கு பார்த்து இவர் எங்கே இருப்பார்? கிழக்கு பார்த்து. கிழக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கன் இருப்பார். அதுக்கு அடுத்ததுங்க இங்கே சந்திரன் இருப்பார். சந்திரன் எந்த பக்கம் பார்த்துருப்பாருங்க? மேற்கு பார்த்துருப்பார். சரிங்களா? சந்திரன் மேற்கு பார்த்து. அதுக்கடுத்து செவ்வாய். செவ்வாய் எந்த பக்கம் பார்த்துருப்பார்? அவர் தெற்கு பார்த்துருப்பார். புரிதுப்பார். சரி, ரைட். அதுக்கடுத்துதான் இவர் இங்கே ராகு. ராகு இவர் எந்த பக்கம் பார்த்துருப்பாருங்க? அதுக்கடுத்து மேலேங்க சனி பகவான். இவரு மேற்குங்களா? மேற்கு பார்த்துருப்பார். கிழக்குன்னா இது மேற்கு. இது இங்கேயே கேதுங்களா? இவர் தெற்கு பார்த்து உட்காந்துருக்காரு. இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த பக்கம் தெற்குங்களா ஆப்போசிட்டில். அதுக்கு அடுத்ததான் குரு. இவர் வடக்கு பார்த்துருப்பார். அதுக்கடுத்து புதன். இவர் எங்கே பார்த்துருக்காருங்க? வடகிழக்கு பார்த்து. இவர் கிழக்கு பார்த்தான் இருக்கார். வடக்கு கிழக்கு தான். இப்படி ஈஸியாக கிராஸாக இருப்பார். இல்லை, கிழக்கு தான் பார்த்து. இவர் கிழக்கு பார்த்தா இருப்பார். ரெண்டு கிழக்கு பார்த்துன்னு இருப்பார். கிழக்கு பார்த்து. சரிங்க. இப்போது நவகிரகத்தை இப்படி தான் வந்து நம்ம கோவில் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா உத்தம திசையாக எதை எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இப்படியும் கூட சில இதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2ங்க 5 அதுக்கடுத்தது 8 9 அப்படின்னு நம்பர் வகைகளையும் சொல்கிறாங்க. இதில் கிழக்குங்க, அதாவது இந்திரனோட திசை கிழக்கையும், அதுக்கடுத்ததான் வந்து பார்த்து நிறுதி மூலையும், 5ஆம் இடத்த நிறுதி மூலையும், அதுக்கடுத்த வடக்கு குபேரனோட திசை வடக்கையும், அதுக்கடுத்த புதனுடைய திசை கிழக்கையும் அவங்க உத்தம விவாக சக்கரத்தில் எடுத்துருக்குறாங்க. அப்படி எழுதிக்கிங்க. சரி, சொல்லலாங்களா? விவாக சக்கரத்தை அமைக்கும்போது மத்திய பகுதியான
சூரியன் பகுதியில் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நட்சத்திர முகூர்த்த நாள் என்ன நட்சத்திரங்க? புனர்பூஷங்களா? என்ன நட்சத்திரங்க இன்றைக்கி முகூர்த்த நாளுங்க? விசாகம். விசாகம் எங்கே இருக்குதுங்க? கிழக்கு திசையில் இருக்குதுங்க. விசாகம் கிழக்கு திசையில் இருக்குது. அன்றைக்கி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் பார்த்தீங்கன்னா கிழக்குன்னு போட்டிருப்பாங்க. விவாக சக்கரம் கிழக்காக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்காக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்காக இருக்கிறத எடுத்துக்கணும். வடகிழக்காக இருக்கிறதையும் எடுத்துக்கணும். இது 4 எடுத்துட்டிங்கன்னா அந்த நாளில் முகூர்த்தம் செய்யும்போது தம்பதிகள் நல்லபடியாக இருக்கிறாங்க. பிரிவு ஏற்படக்கூடிய தம்பதிகளுக்கும் இல்லை ஆயுள் கண்டம் ஏற்படக்கூடிய தம்பதிகளுக்கும் அந்த நாளில் திருமணம் ரீமேரேஜ் பண்ணும்போதும் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம மகாகவி காளிதாசர் சொல்லியிருக்காரு. இன்னொரு முறையிலையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அதிகமாக பரவலாக இந்த முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னொரு முறை சொல்லியிருக்காரு இல்லைங்க காளிதாசர், அவரே சொல்லியிருக்காரு இல்லைங்க. அவரே என்ன பண்ணியிருக்காருன்னா சந்திரனை இப்போ எப்படி சூரியன் சந்திரனை இது பண்ணி சொல்கிறாரோ அது மாதிரி வெறும் சந்திரனையே மட்டும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. 27 நட்சத்திரத்துக்கு 28 நட்சத்திரமாக அவர் பண்ணிட்டார். இதை அபிஜித்தி சேர்த்தி 4 கட்டத்தை மட்டும் அது போட்டார். இது மாதிரி 9 கட்டத்தை அவர் போடல. அதுக்கு 4 கட்டத்தை போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு 7 நட்சத்திரமாக கொடுத்துட்டு சரிங்களா, 1வது கட்டையும் 2வது கட்டையும் வேண்டாங்க, 3வது கட்டம் 4வது கட்டம் ஓகேன்னாரு. கிழக்கையும் தெற்கையும் வேண்டாங்க, மேற்கு வடக்கையும் எடுத்துக்கிட்டாரு. அப்படியே சொல்லி வச்சுருக்கார் அவர். சரிங்களா. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியனுடைய அந்த மையப்பகுதியில் இருந்துச்சுன்னா ஒருவேளை திருமணம் நம்ம இங்கே இருக்கும்போது திருமணம் அவங்களுக்கு தம்பதிகள் செய்கிறாங்கன்னா வேதனையை கொடுக்குமாமா. சரிங்களா. என்ன வேதனை? மணமக்கள் ஒருவருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வர்றது, ஆயுள் பங்கம் வர்றது, இழப்பு வர்றது, இப்படிங்கிற விஷயத்த அங்கே மனவேதனை. திருமண நாளில் இந்த நட்சத்திரம் இல்லைங்க. நீங்கள் முகூர்த்த நாள் குறிக்கும்போது எந்த நாள் நீங்கள் குறிக்கிறீங்களோ அது 1வது பாகத்தில் வந்துச்சுன்னா, அதாவது பூமி பாகத்தில் வந்துச்சுன்னா அந்த சந்திரன் கோச்சார் சந்திரன். ஆமாம், இது ஆவணி 30 சொல்கிறேங்க. இது ஆவணி 30க்கு இங்கே விசாகம் தாங்க, கிழக்கில் தான் இருக்கார். நீங்கள் வேறு நாள் ஏதாவது தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா 1வது பாகத்தில் இங்கே வரக்கூடாதுங்க, இந்த பாகத்தில் வரக்கூடாதுங்க, இந்த பாகத்தில் வரக்கூடாது, இந்த பாகத்தில் வரக்கூடாது, இதில் வரக்கூடாது. இதில் வந்து ஆமாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே சந்திரன் தான் இருக்காருங்க. இந்த பாகம் சந்திரன் தான் கொடுத்துருக்குறாங்க தென்கிழக்குக்கு. இந்த சூரியனை சந்திரனை அனுசரித்து தான் அவர் இந்த டாப்பிக்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால் சந்திரனுக்கு அவர் அந்த இதுக்கு இங்கே நல்ல விஷயமா அவர் சொல்ல வரல. அப்படிதாங்க. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. இங்கே நிறுதி மூலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மூலைன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ராகு தான் இருக்கார். ஆனால் பிரம்மாண்ட ராகுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு அவர். அதனால தான் முக்கிய மூலையாக நம்ம கன்னி மூலை வைக்கிறோம். சரிங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதனை கொடுக்குமாமா 1வதுல. இதில் அசுபம், இது நீக்கிக்கணும், தவிர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மூலை, அதாவது இந்திரனுடைய மூலை, இந்திரனுடைய திசை தான் சொல்ல கிழக்கு திசை. அன்னைக்கு பண்ணும்போது இந்திரனுங்கிறது லட்சுமி கடாட்சம். ஏன்னா இந்திரலோகம்னாவே செல்வ செழிப்பு இருக்கிறது தானே எல்லாமே. சரிங்களா. அப்போ அதில் பண்ணும்போது அவங்களுக்கு செல்வ செழிப்பாக வாழ்வாங்க, செல்வாக்காக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தென்கிழக்கு, இது சந்திரனுடைய இதில் குடும்ப ஒற்றுமை குறைவாமா. ஏன்னா சந்திரன் அடிக்கடி மாறிட்டு இருக்கிறவர், மனமாற்றம் ஏற்படும். இன்றைக்கி அக்னி மூலையும் வருதுங்க. அதனால் குடும்ப ஒற்றுமை குறைவாக அங்கே பண்ணுறாங்க. அது அசுவன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தெற்கு, அது செவ்வாய். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மரண பயம், யமன திசை தெற்குங்கிறதுனால மரண பயம், அதுக்கடுத்து ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க. அதில் அசுவம் நீக்கி இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது தென்மேற்கு ராகுடைய இதை கொடுக்குறாங்க, நிறுதி மூலைன்னு சொல்கிறோம். அது வம்ச விருத்தி, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமாம்மா, நல்ல சந்ததிகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க, தடையாக இருக்குது. இந்த மாதிரியான யோனி இருக்கும்போது அவங்க ரீமேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரியான விஷயத்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அதை சொல்ல வர்றாரு. அதுக்கடுத்து மேற்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தீராத நோய், ஆயுள்காரன் சனி பகவான் இருக்கிறதுனால, ஆமாம், அதனால் தீராத நோய் விஷயத்தை கொடுத்துட்றாரு. வடமேற்கு கேது, இது கெட்ட பேர் ஏற்படுத்தும் தம்பதிகளுக்குள்ள. இவங்க அப்படிங்க, கணவன் இப்படிங்க, மனைவி இப்படிங்க அப்படின்னு கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறதுக்கு வழி தவறி போகிறது செய்கிறது விஷயத்தை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம பரிகாரமாக இதை 2வது மேரேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிபாரிசு பண்ணலாம். அதுக்கடுத்து வடக்கு தனலாபத்தை கொடுக்கக்கூடிய குபேரனோட திசைன்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இருக்கிறீங்க,
எப்போவாவது எங்களுக்கு கஷ்டம் நீங்குமா அல்லது குறையுமான்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நேரில் ரீமேரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான். இதில் நல்ல நாளில் நல்ல லக்னத்தில் நல்ல நேரத்தில் ஒரு விஷயம் தொடங்கும் போது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. இதில் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு போர் தொடங்குனா நல்லா இருக்குன்னு சகாதேவன்கிட்ட துரியோதனன் கேட்டு போகிறாரு. அவர் நாள் குறித்து கொடுத்துட்றாரு. அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு இதாகுது. நம்மால் விஷ்ணு இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, தர்மங்கிட்ட நீ சும்மா வந்து ஒரு தர்ப்பணம் கொடு வான்னு நதிக்கரை ஓட்டத்தில் குளத்தோரத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. உட்காந்து தர்ப்பணம் பண்ண இன்றைக்கி அமாவாசைன்னு வாய்க்கு வாரத்துக்கு சொல்கிறாரு. இதை நாரதர் கேட்குறாரு, இன்றைக்கி அமாவாசை கிடையாது, சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்தா தான் அமாவாசை கிடையாது, இப்படி விஷ்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் போய் அங்கே யாருக்கிட்ட சொன்னால் அந்த விஷயம் போகுமோ அங்கே பேச வைக்கிறாரு. சரிங்களா, பேச வைக்கிறாரு விஷ்ணு. நாரதர் அங்கே போய் சொல்கிறாரு, இன்றைக்கி அமாவாசை கிடையாது. இல்லை சிவன் பண்ணிகிட்டு இருக்காரு, விஷ்ணு பண்ணிகிட்டு இருக்கா, அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அமாவாசைன்ட்டு. இல்லையே கிடையாது, எங்கே பண்ணியிருக்காங்க, இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கந்தன்ட்டி போய் சொல்கிறார், இன்றைக்கி அமாவாசை கிடையாது, நான் சூரிய சந்திரன் ஒன்று சேர்ந்தா தான் அமாவாசை, இன்றைக்கி கிடையாது அப்படி 2 பேருமே போய் அந்த அதிக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி அமாவாசை கிடையாது, நீங்கள் எப்படி தர்ப்பணம் பண்ணணும். இல்லை சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்தா அமாவாசை தானே, நீங்கள் ஒன்று சேர்ந்து வந்துட்டீங்களே, அப்போ இன்றைக்கி அமாவாசை தானே. அப்போது நமக்கான நாளை தேடி போகிறது ஒரு விதம், நமக்கான நாளை உருவாக்குறது ஒரு விதம். சரிங்களா, ஜோதிடர் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துக்கு புக்கில் போட்டிருக்குதுங்க, அதை நான் அப்படியே படித்து படிச்சுட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஜோசியர் வந்து பெருசாக வர முடியாதுங்க. ஆனால் புதிதாக விதியை நல்ல விதியை உருவாக்கக்கூடிய நபர் தான் பிரபலமாக வர முடியும். அந்த விதிக்குள்ளே ஒரு விதியை உருவாக்குறவங்க தான் வர முடியும். விதிக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாருமே செயல்படுறோங்க. ஒரு பொருளை உருவாக்குறவர் ஒரு கடைசி வரைக்கும் வேலைக்கு போகிறவன் வாழ்க்கையில் முன்னேற போகிறதில்ல. வேலைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை. வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், தொழில் கற்றுட்டு அடுத்தது அந்த தொழில் செய்கிறோம், முன்னேறான்லங்க. அப்போது ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கனாலும் நம்ம கற்றுக்கிட்டாலும் அதுக்கடுத்து நம்மளும் சில விஷயத்தை புதுசாக நாம் உருவாக்கி வரக்கூடிய நபர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிறத நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டா அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது, பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் செலவாகி போச்சுன்னா அடுத்து என்ன சம்பாரிச்சிக்கோ, உருவாக்கிக்கோ, அப்படி உருவாக்கிக்கணும். அப்போ தேடலுங்கிற விஷயம் அப்போ தான் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம குண்டு செடிக்குள்ளே கொறி ஓட்டிட்டு கடைசி வரைக்கும் நம்மளுடைய காலம் எப்படியே போயிடும். பெரிய பெரிய மகான்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் இன்ன வரைக்கும் அந்த புக் வடிவில் எப்போ 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் மகாகவி காளிதாசர் இதை பண்ணி வச்சுருக்காரு. எவ்வளோ ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காருங்க. நல்ல நாளை செலக்ட் பண்ணுறது விதம், நல்ல நாளை உருவாக்குறது. அதாவது மகாவிஷ்ணு மாதிரி அமாவாசையை உருவாக்கி வச்சுருக்காரு. அவர் அமாவாசை உருவாக்குனார்ல, அது மாதிரி ஒரு நல்ல நாளை நீங்கள் இப்படி தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை சரி பண்ணி வச்சுக்கிங்கன்னு உருவாக்கி கொடுத்துருக்காரு. பயன்படுத்திக்கலாங்கய்யா, நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கய்யா. சரி, ரைட், ஓகே. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தா குபேரனு செல்வ செழிப்பு கொடுக்கும். அதுக்கடுத்து புதனுடைய திசையை சொல்கிறாங்க, வடகிழக்கு திசையை. அது வந்து அனைத்து விதமான மங்கள பலன்கள் சுப பலன்கள் உண்டாகும். அனைத்து விதமான முடிச்சுட்டாங்க. இப்போ வாழ்க்கையில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கணுமோ எல்லா வகையான விஷயங்களையும் அந்த வடகிழக்கு திசையில் விவாக சக்கரம் இருக்கும்போது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும் விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எதையா, அதாவது மத்திய பகுதி, தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி தவிர்க்க வேண்டும். நான் முன்ன சொன்ன மாதிரி மத்திய பகுதி, தென்கிழக்கு அக்னிமூலை பகுதி, தெற்கு பகுதி, அதுக்கடுத்ததாக மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதியை தவிர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு மிக உத்தமமாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு பிரிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்க கூட நம்ம இது மாதிரி 2வது ரீமேரேஜ் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை பண்ணணும். எப்போ நம்ம திருமணத்துக்கு உண்டான விஷயம் நம்ம செய்யும்போதும் அந்த திருமணத்துக்கு உண்டான என்ன லக்னம், ஏன்னா இது மாதிரி ஏற்கனவே அவங்க கெட்டு போய் தான் இருக்கிறாங்க. அடுத்தது பண்ணும்போது 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் என்ன லக்னத்தை நம்ம குறிக்கிறோமோ அந்த இடம் கெடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கணவன் கெட்டாலும் மனைவிக்கு ப்ராப்ளம், மனைவி கெட்டாலும் கணவனுக்கு ப்ராப்ளம். 2 பேரும் சமமாக நல்லா இருந்ததுனா தான் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியும்.
அப்போ 2 பேருமே நல்லா இருக்கிற மாதிரி 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய 2வது வாழ்க்கைன்றது நல்லபடியாக இருக்கும். ஆயுள் கண்டம் ஏற்பட்டாலும் இது மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பாங்க. மார்க்கெட்டுக்கு எப்படி என்றும் 16 ஆசீர்வாதம் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்கள் குறித்து கொடுக்கக்கூடிய இந்த நாளில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க நல்லபடியாக வாழ்க்கை வாழ்றதுக்கான ஏதாவது ஒரு பாதியாக அதை செய்வாங்க கண்டிப்பாக கிரகங்கள். ஏன்னா முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கல, இதெல்லாம் காரணம் இல்லாமல் பண்ணி வைக்கல இதெல்லாம். அப்போ இந்த விவாக சக்கரத்தைங்கிறத எல்லோரும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய அன்பர்களுக்கு ஜோதிடர் சொல்லும்போது அவங்களுக்கு சில விஷயம் புரியும், சில விஷயம் புரியாது. சொல்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கேட்குறவங்களுக்கு சொல்லி பாருங்கள். இல்லை பிரச்சனைக்கு சரி புதுசாக நாள் குறிக்க நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி மண்டபம் எங்களுக்கு காலியாக இருக்குங்க, அன்றைக்கி தான் மண்டபம் வைப்பேன். நீங்கள் இதையெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. மற்ற ஜோசியிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க 10 நாள் எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் இன்னும் ஒரே நாள் எடுத்து கொடுக்குறீங்க சில சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி சொல்கிறவங்களுக்கு வேணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயா நீங்கள் பார்த்துக்கிட்டு மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படி வரும்போது பார்த்துக்கலாம் இல்லைங்க. வேற என்ன செய்ய முடியுது இல்லை நம்ம நம்மளுக்கு தகுந்த முழு சுதந்திரம் கொடுத்து இருக்கிற நாளில் பையனுக்கு பொண்ணுக்கு எந்த நாளில் வச்சா கல்யாணம் வச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதத்தில் வச்சா நல்லா இருக்கும்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதம் அடுத்த மாதம் பார்க்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க. பையன் வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி ஃபாரின்லேருந்து வராங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இங்கே நடந்துட்டுன்னு போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற நாளில் கொடுங்க. அதில் 3 தேதி கொடுங்கன்னு கேட்குறாங்களா ஐயா சொல்கிற மாதிரி. அடுத்த செகண்ட் நம்மளால் ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோசி அதாவது அந்த காலம் சொல்லுவாங்க நம்ம வாழ்கிறதுக்கு அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த வகையிலையும் எல்லாரும் வந்து உயர்ந்தவர்கள், யாரும் தாழ்ந்தவர் கிடையாது இல்லைங்க இதில். சரிங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நான் சூப்பராக சொல்கிறேன், அவர் சொன்னது சரியில்லை. சரிங்களா? அவர் சொன்னது சரியில்லைன்னு அவரை குற்றம் சொல்லி இவர் மேலேயே நிற்கிறாராமா. ஒரு ஊருக்கு எப்படி பல வழி இருக்குதோ அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பல வழிகள் இருக்கும் இல்லைங்க. போகிறது ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட் கொடுக்குறாரு, உன்னுடைய உடம்பு செக் பண்ணி பார்த்து ஒரு பேராசிட்டமால் ஒரு டேப்லெட் ஒரு ஏதோ ஒரு டோலோ எதுவும் கொடுக்குறாரு. இதே காய்ச்சல் கொடுக்கக்கூடிய இந்த டாக்டரு பக்கத்துலேயே இன்னொரு டாக்டர் இருப்பாருங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா பிராண்டு வேறு மாதிரி தான் கொடுப்பாரு. இதே பிராண்டு கொடுப்பாரு சொல்ல முடியாது, பேர் வேறு. மாத்திரை ஒன்று தான், பேர் வேறு. இன்னொருகிட்ட போனீங்கன்னா அவர் இன்னொன்று கொடுப்பாருங்க. உள்ள இருக்க சரக்கு ஒன்று தாங்க. ஏன் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் ஏன் நம்மளுக்குள்ள இல்லைங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் நம்மளுக்குள்ள இல்லைங்க. காரணம்னா அவங்க நோயாளி, உங்களுக்கு தேவை நோய் குணமான போதுமில்ல. ஏன்னா அந்த இடத்துக்கு போய் நம்ம எதுவுமே பேசுறதில்ல. நம்மளுக்கு தேவை நோய் குணமான போதும். ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலையில் என்ன பண்ணுறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறோம். இது மாதிரி பண்ணோம்னா நம்ம ஜோதிடம் எப்படி வாழும், ஜோதிடத்துக்கு எப்படி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டு கிடக்குறாங்கிறாங்க. இவங்க சொல்கிறது நடந்தது, அவங்க சொல்கிறது நடந்ததுங்கிறாங்க. இதே வந்து பார்த்தோன்னா டாக்டர் வந்து இன்றைக்கி டேப்லெட் வந்து கொடுத்தோம், 2 நாள் காய்ச்சல் சரியாகலை, 3ஆவது நாள் அடுத்து என்ன பண்ண சொல்லி சொல்கிறாரு, பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு இல்லைங்க. அப்போ 2வது நபராக வந்து மாதிரி வந்துட்டு போனவங்க நீங்கள் அன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இன்றைக்கி சரிங்களா, அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை இருக்கும் அடுத்து உள்ள பாருங்கள், அதுக்கு என்ன தீர்வோ சொல்லுங்கள், எவ்வளோ காலங்களோ அதை சொல்லுங்கள். இவர்கிட்ட அவர் இங்கே வராமல் அடுத்து இன்னொரு பக்கம் போவார். இங்கே போன அந்த ஆள் சொன்னது சரியில்லைங்க, அவர் இப்படி சொல்லியிருக்கணும். இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்குது, இந்த காலத்தில் இப்படி தான் இருக்குது. இது கூட அந்த ஜோசியர் தெரியாதா? இந்த 7.5 சனி ஹைலைட் பண்ணுவேன். ஏன்னா அவர் தெரிஞ்சு 7.5 சனி மட்டும்தான் தெரியும். 7.5 சனியே வச்சுட்டு 3/4 வயசு நம்ம இருக்கிறோம். ஓ, காப்பாற்றுதுங்களா? ரைட், ஓகே. உங்களை வராது கொடுக்குறதுங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் சொல்லக்கூடிய ஜோதிட பலனை எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்புங்கிற விஷயத்த நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த நபர்கிட்ட சொல்லுங்களே தவிர கிளைண்ட்டுக்கிட்ட பேசாதீங்க. ஜோதிடத்தை வாழ வைக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க.
அதே மாதிரி நம்ம மீட்டிங் இப்போ வந்திருக்கிறோம், செஞ்சுருக்கோம். போகிற வர பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது. இது எதனாலையும் நம்மளுக்கு தெரியலது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல கருத்துக்களை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மற்ற நபர்களும் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்து நீங்கள் பண்ணுங்கள். லைவில் பார்த்துக்கிறீங்களா? சரி சரி. நேரில் பார்த்தீங்கன்னா தான் போர்டில் தெரியுங்க. லைவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் கிடைக்காதுங்க. பதில் கிடைக்காதுங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேங்க. நான் வரக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி 7ஆம் தேதி திருமண பொருத்தம் சம்பந்தமான ஒரு வகுப்பு, 2 நாள் வகுப்பு பண்ணுறேங்க. இதில் லைவில் பார்த்துட்ருக்கிறவங்க சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்துருக்கிறவங்க சரி, விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 நாள் கிளாஸ். காலை வந்து 10 மணிலேருந்து மதியம் 4 மணி வரைக்கும் கிளாஸுங்க. இதில் ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும். புதுசாக ஒரு கற்றுட்டு வரவங்களுக்கு முடியாது. இது திருமண பொருத்தத்தில் பேசிக்கிலேருந்து நுணுக்கங்கள் வரை இதில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இதில் ஒருத்தருக்கு லவ் மேரேஜ் ஏற்படுது எப்படி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் காதல் பிரிவு ஏற்படுது அது எப்படி, திருமண பிரிவு ஏற்படுது அது எப்படி, திருமண காலம் அது எப்படி. ஒரு பொண்ணு பார்த்தேங்க, பொண்ணு வீட்டில் நாங்கள் பார்த்து சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஒன்று பொண்ணு வீட்டுக்காரர் இன்னும் எங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே சொல்லிங்க. ஒருவேளை ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாங்களா நெகட்டிவாக சொல்லுவாங்களா? இப்போ பாசிட்டிவாக சொல்லுவாங்கன்னா எத்தனை நாளைக்குள்ளே சொல்லுவாங்க? அது நெகட்டிவாக அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாதில்லைங்க. அதையெல்லாம் சொல்கிறது எப்படி? அதுக்கடுத்தது ஒரு பையன் பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது நாள் குறிக்கும் போதே முடிவு செஞ்சுக்கலாம். அது எப்படி? இல்லை பையன் வந்து பார்த்தோன்னா இந்த பொண்ணை வந்து இப்போ பிடிக்கல, ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க, பொண்ணுக்கு பிடிச்சிது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாள் குறிக்கும் போது அதையும் நம்ம சொல்ல முடியும். அது எப்படி? இது மாதிரியான திருமண சம்பந்தமான A to Z அனைத்து வகையான நுணுக்கங்களும் உங்களுக்கு அந்த 2 நாளில் சொல்லப்படும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிக்கிறேன். கட்டணமாக வந்து பார்த்தோன்னா 4999 ரூபா இது பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேற்கொண்டு இந்த உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மாதிரியான ஜாதக ஆய்வு, அதுக்கடுத்தா வந்து பார்த்தோன்னா ஜோதிட பலனை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் குருஜி ஐயாவுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடி நாங்கள் சொல்லலாம். இந்தளவுக்கு நாங்கள் வர்றதுக்கான காரணம் ஐயாவும் திருமதி மருதுவாணி அம்மான் இருக்காங்க அவங்க, அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் நீங்களாக சேர்ந்து தான் எனக்கு இந்தளவுக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ரமேஷுங்கிறவங்க தனியாக ஒன்றும் கிடையாது. இதில் இல்லை உங்களால் தான் நானும் இருக்கிறோம். சரிங்களா? மீண்டும் அடுத்த முறை அடுத்த மாதம் இதே மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது கட் பண்ணிடுங்க. பேசுங்க ஐயா. சரிங்க ஐயா. சாத்திரபாத பற்றி சாத்திரத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 2 கிரகம் தான் இருதார யோகம் வேண்டாம் அப்படின்னு தள்ளுவோம். ஆனால் அப்படி இல்லை.